டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் ஷார்ட்கட். கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இதுக்கு ஈஸியான ட்ரிக் ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. சரியா? அந்த கண்டிஷன் என்னென்னா, இந்த படத்தில் எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை காலம் இருக்கணும். சரியா? இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா? 1 2 3. அதே மாதிரி இந்த சைடு 1 2 3 ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இந்த ரோஸ் அல்லது காலத்தோட ஸ்கொயர்ஸை கூட்டணும். சரியா? நம்ம கூட்டலாமா? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். கூட்டணும்னா 1 ஸ்கொயருக்கு என்னப்பா கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். சரியா? ப்ளஸ் 2 ஸ்கொயருக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ப்ளஸ் 3 ஸ்கொயருக்கு 9 கிடைக்கும். கூட்டணும்னா 1 + 4 5, 5 + 9 14. இந்த படத்தில் மொத்தம் எத்தனை சதுரம் இருக்குது? 14 சதுரங்கள் உள்ளது. சரியா? சேம் டெக்னிக் தான். இந்த படத்தில் எத்தனை சதுரம் இருக்குது? எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை காலம் இருக்கணும். 1 2 3 4. அதே மாதிரி தான் 1 2 3 4 ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ரோஸ் அல்லது காலத்தோட மதிப்புகளை ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். இப்போ என்னப்பா கிடைக்கும்? இங்கே எழுதுவோம். 1 ஸ்கொயர்னால் 1 தான். ப்ளஸ் 2 ஸ்கொயர்னால் 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர்னால் 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர்னால் 16. கூட்டலாமா? 4 + 1 5. 5 + 9 14. 14 + 16 30. சரியா? இந்த படத்தில் 30 சதுரங்கள் இருக்கும். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.